வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே தமிழ்கிட்ட நீங்கள் என்ன சார் முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போத நடேசன், கார்த்தி, அர்ஜுன் எல்லாருமே இப்போ அவங்க வந்துடுறாங்க. நடேசன் தமிழ்கிட்ட கேட்குறாரு. நடேசன் தமிழ்கிட்ட அம்மாவுக்கு சாதகமாக தானே நீ திருப்பி சொல்லுவ, அதனால தான் நான் கோதையுமே இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இப்போது அந்த ரூம்குள்ளே போயிடுறாரு. சரஸ்வதி நடேசன்ட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக நைட் ஃபுல்லாக அவர் யோசிச்சுட்டே இருந்தார் மாமா, அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னு எங்களுக்கே தெரில மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கார்த்தி இப்போது தமிழ்கிட்ட சொல்கிறாரு, இந்த உமாபதி சார் திடீர்னு எங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் 1 மந்த்க்கு முன்னாடி எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 20 லட்ச ரூபாய் எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாருன்னா நாங்கள் கோர்ட் கேஸ்னு போக மாட்டோம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. 5 பைசா கூட என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு உமாபதி சொல்கிறாரு. சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இவங்க மெட்டீரியல்ஸ் திருடுனாங்க அப்படின்னு சொல்கிறாரு உமாபதி. இவங்க நேர்மை தவறுனதுனால இவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு உமாபதி. அதனால தான் நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் இப்போ தீர்ப்பு சொல்கிறாரு, சட்டப்படி கோதை இண்டஸ்ட்ரீஸ் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதிலேயே உமாபதி சார் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்தி சொல்கிறாரு, அப்புறம் என்ன பிரசிடென்ட்டே சொல்லிட்டாருல, எங்களுக்கான நஷ்ட ஈடு அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போக போகிறாங்க. 1 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். சட்டப்படி உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்றதுக்காக உங்ககிட்ட தான் நியாயம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். உமாபதி சார் உங்ககிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு தமிழ். நீங்கள் சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மெட்டீரியல்ஸை திருடினது தான் அப்படின்னு சொல்கிறாரு. கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதனால நீங்கள் கோர்ட் கேஸ்னு போகக்கூடாது, நோட்டீஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உமாபதி சாரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு தமிழ். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அசோசியேஷன் சார்பாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. போதையுமே இப்போ கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. தான் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அர்ஜுன் தமிழ் பற்றி தப்பாக பேசுகிறாரு. தமிழ் சார் என்னமோ நேர்மையாக நடந்துக்குவாருன்னு சொன்னீங்க, ஆனால் அவர் உமாபதி இனிமேல் ஆர்டர் கொடுக்க மாட்டாருன்னா அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போதை இப்போ அர்ஜுன் மேலே கோபப்படுறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் தானே மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணின தப்புனால தான் நான் நேர்மை இல்லாதவன்னு இண்டஸ்ட்ரீஸில் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு கோபப்படுறாங்க. அர்ஜுன் இப்போது கையில் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கோதைகிட்ட பேசுகிறாரு. நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கத்த அப்படின்னு சொல்கிறாரு. புதுசாக ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க மெட்டீரியல் தயாரிக்க சொல்லியிருக்காங்கத்த அப்படின்னு சொல்கிறாரு. நானும் இன்ஜினியர்கிட்ட பேசி நான் டிசைன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை பாருங்க அப்படின்னு காமிக்கிறாரு. கோதைக்கு கோபம் வந்துடுது. அந்த ஃபைலை வாங்கி தூக்கி கீழே வீசி எரிஞ்சிடுறாங்க. ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் பண்ண மெட்டீரியல் விற்க முடியாமல் நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறோம், இதில் புதுசாக பொருள் தயாரிக்கிறதுக்கு வேறு நீங்கள் ஆர்டர் எடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு பாரு, அது வரைக்கும் எந்த புது ப்ரொடக்ஷனும் நம்ம கம்பெனியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக தமிழ் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. நமச்சியும் சரஸ்வதியும் தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அத்தைக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருந்தீங்கன்னா அத்தையாவது சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. சட்டப்படி அவங்கக்கிட்ட நியாயம் இருந்தாலும் அவங்க நியாயப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். உமாபதி சார் நினச்சிருந்தாருன்னா அவர் கோதை இண்டஸ்ட்ரீஸில் போட்ட அக்ரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் நியாயப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பிரசிடெண்ட்டாக நேர்மையாக என்ன தீர்ப்பு சொல்லணுமோ அதான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். உமாபதியும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாரு. இப்போ கிளாப் பண்ணுறாரு உமாபதி. நான் கூட கோதை இண்டஸ்ட்ரீஸுக்கு ஃபேவராக நீங்கள் தீர்ப்பு வழங்கிட்டா என்னோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காதுன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது உங்கள் காதுக்கு கேட்டதுனால தான் எனக்கு ஃபேவராக நீங்கள் சொன்னீங்கன்னு நினச்சேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் உங்களை பார்க்குறப்ப உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருந்துச்சோ அது இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு உமாபதி. ஒரு நேர்மையான தலைவராக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு பாராட்டுறாரு. தமிழ் சொல்கிறாரு, மற்றவங்க நேர்மையாக நடக்கணும்னு எதிர்பார்க்குற நீங்களும் எப்போதும் நேர்மையாக நடந்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. லாஸ்ட் டைம் வந்தப்போ தான் நீங்கள் எதுவும் சாப்பிடாம போயிட்டீங்க சார், ஒரு கப் டீயாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.